ப்ரீமியம் சைட்டான நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோரை வச்சு இந்த 3BHK வீட்டை டூப்ளஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியே நல்லா மாடர்னாக செஞ்சுருக்கிற இன்டீரியர் ஒர்க். மினிமலிஸ்ட் டிசைனில் எல்லா ரூம்ஸுக்கும் ஃபால் சீலிங் ஒர்க், கர்வ்டு டிசைனில் புது டிவி யூனிட், பூஜா கேபினெட் அண்டு என்ட்ரன்ஸ் ஆர்ச், மோல்டிங் டிசைனில் வால் டெக்கரேஷன் ஒர்க், நியூ கலர் காம்பினேஷனில் மாடுலர் கிச்சன், நல்ல டிசைனில் வார்ட்ரோப்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ், இந்த மாதிரி இன்டீரியர்ஸை நல்லா மாடர்னாக செஞ்சு வீட்டை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வடகிழக்கு கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.1 சென்ட், அதாவது 1350 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். லைட் கலரில் பிளான் பண்ணி ப்ரொஜெக்ஷன் ஒர்க்குக்கு போகிற டார்க் கிரே கலரும் பிளாக் கலரில் சிஎன்சி கட் டிசைன் கிரில் ஒர்க்கெல்லாம் பண்ணி எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு வெர்டிக்கல் லைன்ஸ் பேட்டர்னில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ. சைஸ் 26x11. தரைக்கு முழுவதும் 2x2 அடி சைஸில் மேட் ஃபினிஷில் ஹெவி டியூட்டி ஃபுல் பாடி டைல்ஸ் வச்சுருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 5x4 இந்தியன் டாய்லெட் டைப். இது வீட்டோட மெயின் டோர். வுட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர். டபுள் டோர் டைப்பில் 7x4 அடி சைஸில் ரெடி பண்ணி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். சைஸ் 17x16. வீடு முழுக்க தரைக்கு வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. சவுத் வாலில் கர்வ்டு ஷேப்பில் ஒரு பெரிய உட்டன் டிவி யூனிட். டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் புதுசாக கர்வ்டு டிசைனில் நார்த் ஃபேஸிங்கில் ஒரு அழகான உட்டன் பூஜா கேபினெட். சீலிங்க்கு ஃபுல்லாக ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் சிஓபி லைட்ஸும் சென்டரில் ஒரு அழகான டிசைனர் லைட்டும் மாட்டியிருக்காங்க. வெஸ்ட் வாலுக்கு போகிற மோல்டிங் டிசைனில் வால் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து பேசேஜ் வழியாக சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் என்டர் ஆகிறோம். சைஸ் 16x8. கிச்சனில் யூஸ்டேபிள் டேபிள் டாப்புக்கு ஒயிட் ஃபுல் பாடி டைல்ஸ் லே பண்ணி அதுக்கு மேட்சிங்காக டேபிள் டாப் கீழே போகிற பேஸ் கேபினெட்ஸும் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் சைடில் டால் கேபினெட்டும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து போகிறதுக்கும் ஒரே மாதிரி கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ஸ்பேஸை மற்ற ஃப்ளோரில் இருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிற விதமாக தரைக்கு பார்த்தீங்கன்னா ரஸ்டிக் டிசைனில் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16x10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே சூப்பரான டிசைனில் உட்டன் வார்ட்ரோப்ஸும் ஆப்போசிட் கார்னரில் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்டு பாத்ரூம்.
சைஸ் 7க்கு 5 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே யூபிஎஸ் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ். ஃபுட் லைட்டாக சைடில் பார்த்தீங்கன்னா உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் அடியில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் மாட்டியிருக்கிறது பார்க்க புதுசாக நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ஆப்போசிட்டில் லான்ச். சைஸ் 11க்கு 10. சவுத்து வாலுக்கு பூராமே மோல்டிங்கில் நிறைய டிசைன் ஒர்க் செஞ்சு சென்ட்ரலாக பூராமே மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16க்கு 16. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க். சென்டரில் ஹெட்போர்ட் டிசைனோட பெரிய உட்டன் காட். ஆப்போசிட்டில் ஒரு பெரிய டிவி கொடுத்துருக்காங்க. இது வாக்கின் வார்ட்ரோப். சைஸ் 8க்கு 8. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே ப்ரொஃபைலைட்டோட வார்ட்ரோப்ஸும் அது போக கோர்டு டிசைனில் நிறைய மிரர் வச்சு ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெடி பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே ட்ரெஸ்ஸிங் டேபிள்னால் அதில் சின்ன சைஸ் இல்லைனா பெரிய சைஸில் ஒரே ஒரு மிரர் தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் நிறைய மிரர்ஸ் வச்சு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெடி பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 7. வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்டர், ஹெல்த் வாஷர், டவல் பார், கிளாசட், மிரர் இது மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து பேசேஜில் இருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 11. இந்த பெட்ரூமுக்கும் தனியாக வாக்கின் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. சைஸ் 7க்கு 5. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 9க்கு 4.5. அடுத்து லாஞ்சில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோம். சைஸ் 11க்கு 10. கார்னர் சைட்டுங்கிறதுனால எல் ஷேப்பில் லேசர் கட் டிசைனில் பெரிய மெட்டல் ஹேண்ட்ரைல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் துடிலூர் பக்கத்தில் தொப்பம்பட்டியில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,28 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.